உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்காக ஆலப்பட்ட ஏஆர்கியின் முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கோவில்பட்டியில அமைஞ்சிருக்க ஹெம் ஸ்மைல் டென்டல் கேருக்கு வந்திருக்கோம். இன்றைய தினத்துல நம்மளோட நலமுடன் நிகழ்ச்சியில நம்மளுடைய மருத்துவர் டாக்டர் கே ராமையா அவர்கள் நம்மளோட பங்கு பெற்றிருக்கார். பலருக்கும் பல் மருத்துவத்தை பத்தி பல சந்தேகங்கள் இருக்கும், பலரும் இதை விளக்கியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம மருத்துவர் இன்னைக்கு நம்ம கூட எப்படி வளர்க்குறாருன்னு பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த மருத்துவத்துல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க ஐயா? நான் இப்போ ஒரு 5-6 வருஷமா கிளினிக் போட்டு 6 வருஷம் ஆச்சு. அடுத்து 2018ல நான் காலேஜ் முடிச்சேன், யூஜி முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 2024ல வந்து எம்எஸ் இட்டாலியில கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 2021 ஜனவரியில நான் கிளினிக் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ கிளினிக் ஓப்பன் பண்ணது இப்போ வரைக்கும் ஒரு 5 வருஷமா நான் கிளினிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோவில்பட்டியில தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்துல கூட நீங்க கலெக்டர்கிட்ட போய் ஒரு பாராட்டு சான்றிதழ் வாங்கிட்டு வந்ததா ஆமா ஆமா ஆமா. அது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து இம்ப்ளான்ட் சம்பந்தமா வந்து மாஸ்டர் ஆஃப் சர்ஜரின்னு இம்ப்ளான்ட் டென்டிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் கோர்ஸ். இது வெளிநாட்டுல யாருமே போய் இம்ப்ளான்ட்டுக்காக படிக்கல. நான் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் போய் படிச்சதுனால கலெக்டர் கூப்பிட்டு அப்ரிசியேஷன் மட்டும் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பல் மருத்துவத்தை பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுல முதல் கொஸ்டின் இப்ப நம்ம கேட்கலாமா? கண்டிப்பா சார், பல் அறுவை சிகிச்சை என்பதுன்றது பலருக்கு என்னன்னே தெரியாம இருக்கு. அதை பத்தி நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? பல் அறுவை சிகிச்சை அப்படின்னா ஒரு சில பேருக்கு பற்கள்ல வந்து நார்மலா பல்லு உள்ள இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலா இன்ஜெக்ஷன் போட்டு பல்ல எடுத்துருவோம். நார்மலா பல் எடுக்கிறத சொல்லுவோம். இல்லை அறுவை சிகிச்சை அப்படின்னா இந்த பல்லு கடவாப்பல் லாஸ்ட் கடவாப்பல் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. 3வது கடவாப்பல் அது ஞான பல்லுன்னு சொல்லுவாங்க, விஸ்டம் டீத்னு சொல்லுவாங்க, இம்பாக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நேரா முளைக்காம உள்ள எலும்புக்குள்ள வளர்ந்துருந்ததுன்னா அதை சின்ன ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி அது மேல உள்ள எலும்பை லேசை கட் பண்ணிட்டு பல்லை எடுத்துட்டு தையல் போற மாதிரி வரும். அதுதான் பல்லோட அறுவை சிகிச்சை அப்படின்னு இம்பாக்ஷன் சர்ஜரி, ஞானப்பல் சர்ஜரி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து எளிய முறையில் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், மறுத்து போயிடும். ஒரு 3 to 4 days மட்டும் தான் அந்த வீக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஸோ இது மட்டும் தான் சர்ஜரி மூலியமாக பண்ணுறோம். மற்றபடி இந்த இம்ப்ளான்ட்டு ஏதாவது கட்டி இருக்கு, இல்லை பல்லு நேராக முளைக்கல சாஞ்சு முளைச்சிருக்குன்னா அதையுமே சின்ன ஒரு மைனர் சர்ஜரிக்கல் ப்ரொசீஜரில் பல் எடுப்போம். எளிமையா சொன்னீங்க. அடுத்து பலரும் இன்னமும் பல் அகற்றம்னு ஒரு பயத்தோடயே நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த பயத்தை நம்ம எப்படி சார் போக்குறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டென்டல்னால எல்லாருமே பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வாயில இன்ஜெக்ஷன் போடுறாங்க, வாயில பல்ல கொடுக்குறாங்கன்னு யாரா இருந்தாலும் பயம் தான் இருக்க செய்யும். நானா இருந்தாலும் இவனா போய் சேர்ல படுத்து ஒரு லைட்டை போட்டு போய் ஒரு குரடு ஃபோர்செப்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தால் பல்ல எடுக்க பயப்பட தான் செய்வேன். பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. அதுக்கு பயப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக எல்லா ஹிஸ்ட்ரி செக் பண்ணிடுவோம். எதுவும் பிரச்சனை இருக்கா, உடம்புல பிரச்சனை இருக்கா, இல்லை வேற எதுவும் பிரச்சனை வருமா செக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு தான் பல்ல எடுப்போம். அதுக்கப்புறம் பல் எடுக்கிற போறதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், மறுத்து போயிடும். எந்த சைடு பல் எடுக்க போறோமோ அந்த சைடு மறுத்து போயிடும். மறுத்து போனதுக்கு அப்புறம் தான் பல் எடுப்போம். பல் எடுக்கும்போது வலியோ, பல் எடுத்த அப்புறம் வலியோ எதுவுமே இருக்காது. ஸோ பயப்பட அந்த அளவுக்கு எதுவும் தேவையில்லை. சார், இப்ப நான் பல் சிகிச்சைக்கு உங்ககிட்ட வரேன். நான் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையா இருக்கும் சார்? முன்னெச்சரிக்கை என்ன இருக்குன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோமா, எப்போ பண்ணோம், எதுக்காக பண்ணோம், என்ன பண்ணோம், எங்க பண்ணோம், இதெல்லாம் இருக்கணும். இன்னொன்று பல்ல நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன செய்யுது, கூசுதா, எது ஓட்டை இருக்கா, ஏதாவது சாப்பிட்டா உள்ள போய் மாட்டுதா, இல்லை ரொம்ப நாளா ஸ்மெல் வருதா, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் முதலே போய் டென்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். சார், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன செய்யணும் சார்? பின்னாடி டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி வரும். சார், நான் இப்ப பல்ல புடுங்கினதுக்கு அப்புறம் இந்த இம்ப்ளான்ட்னு சொல்றீங்கல்ல, அந்த இம்ப்ளான்ட் இப்ப பத்தி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? இம்ப்ளான்ட்னா என்னன்னு சொல்லி. இப்போ இம்ப்ளான்ட் அப்படி என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா ஒரு ஸ்க்ரூ இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. இப்போ டைட்டானியம்ல வேற டைட்டானியம்ல செஞ்சு வரும். பல்லுக்கு எப்படி வேர் இருக்கோ அதே மாதிரி இம்ப்ளான்ட்ங்கிறது வந்து வேர் மாதிரி ஆக்ட் ஆகி எலும்புல உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல பல்லு வைப்போம். இதுதான் இம்ப்ளான்ட் வித் க்ரௌன் சொல்லுவோம். உள்ள இம்ப்ளான்ட் இருக்கும், மேல பல்லு மாட்டுவோம். எலும்புல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பல்லு வைக்கிறது தான் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ல நிறைய டைப் இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு பர்டிகுலர் பிராண்டு பர்டிகுலர் டைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொரியன் சிஸ்டம் யூஸ் பண்றேன். என்னோட இம்ப்ளான்ட் இப்போ இம்ப்ளான்ட் போடணும் அப்படின்னா பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம். இல்ல நான் முதலே பல்லு கட்டணும், இந்த பல்லு சுத்தமா நொறுங்கிருச்சு, சூத்தையா இருக்கு அப்படின்னா பல்லு எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பல்லு எடுத்த அன்னைக்கே இம்ப்ளான்ட் போட்டுட்டு சூச்சர் போட்டுட்டு ஒரு 3 months கழிச்சு பல்லு வச்சுக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா ஆஃப்டர் பல்லு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம 3 months கழிச்சு இல்ல 6 months கழிச்சு உள்ள இம்ப்ளான்ட் செலுத்தி பல்லு வச்சுக்கலாம். இந்த சிகிச்சை என்னென்ன பிரிவினர் செய்யலாம்? குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை செய்யலாமா? சின்ன பிள்ளைங்களும் பெரியவரை செஞ்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்க ஏஜ் லிமிட் இருக்கு. 17 வயசுக்கு அப்புறம் உள்ள 17 வயசுக்குள்ள சின்ன பசங்களுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். எலும்பு வளர்ச்சி, தாடை வளர்ச்சி, க்ரோத் ஸ்பர்ட் இது எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இம்ப்ளான்ட் போடுற மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு இப்போ 60 அபோவ் 70 அபோவ்லாம் இம்ப்ளான்ட் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே பிளட் டெஸ்ட்லேருந்து இசிஜி ஸ்கேன் எக்கோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்ட் நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சார், இந்த பல் அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி
சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுது இல்ல, அந்த மாதிரி ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சார்? இந்த பக்க விளைவுகள் அப்படின்னு எதுவும் வராது. பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி எதுவும் வந்தது அப்படின்னா, மெடிக்கல் டெர்ம்ஸ்ல எதுவும் வருது அப்படின்னா, அந்த சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த பக்க விளைவும் வராது. சில பேர் பல்லு எடுத்ததுக்கப்புறம் பஞ்சு வச்சிருப்போம். 1/2 மணி நேரம் கழிச்சு, 3/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து போடுங்கன்னு சொல்லுவோம். உடனே எடுத்து போட்டுருவாங்க. துப்பிருவாங்க. கைய வச்சு, நாக்க வச்சு நோண்டுவாங்க. இல்ல தையல் போட்ட இடத்துல ஏதாவது சாப்பிட்டுருவாங்க. இடைவெளியில மாட்டிரும். அந்த மாரி ரத்தம் வர்ற கசிவுகள் இருக்கும். அது எல்லாமே நார்மல் தான். ஒரு 2, 3 நாள்ல சரியா போயிரும். எடுத்த அப்புறம் பராமரிப்பு அப்படின்னா, குடுத்த மெடிசின்ஸ கரெக்ட்டா போடணும். அவங்க குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வந்து இந்த சிகிச்சைக்கெல்லாம் செலவுன்றதுன்னு சொல்லும்போது அதிகமாவே இருக்கும். நீங்க வேற வெளிநாடுன்னு சொல்றீங்க. அப்ப ம். இதுல செலவு அதிகமா இருக்குமா சார்? இல்ல இது வெளிநாடு, உள்நாடு அப்படிலாம் கிடையாது. படிப்பு சம்மந்தமா தான். நம்ம அதுக்கு அட்வான்ஸ்டா நான் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கான எக்ஸ்பென்சிவ் இருக்கும். நான் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வாங்குவேன். அந்த மாரி சார்ஜஸ் எதுவும் வராது. ம். இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இம்ப்ளான்ட் என்ன பிராண்ட் போடுறாங்க? அது ம். என்ன குவாலிட்டி போடுறாங்க? அந்த இம்ப்ளான்ட்டோட எத்தன வருஷம் அந்த லைஃப் லாங் நம்ம உடம்புல இருக்கும்? பல்லோட குவாலிட்டி என்ன? இதுல மட்டும் தான் வேரியன்ட் இருக்கு. அது போக டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? டாக்டர் எப்படி போடுறாங்க? டாக்டர் எத்தன எத்தன வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க இம்ப்ளான்ட் ஃபீல்ட்ல? இத பொறுத்து தான் சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பல துறையில பல விதமான இது வருது. இன்னைக்கு பெரும்பாலும் சொல்லப்போனா ஏஐ தான் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய துறை மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ம். அதே மாதிரி மாற்றங்கள் தொழில்நுட்பத்துல நம்மளோட துறையில பல் மருத்துவ துறையில வந்திருக்கா சார்? இருக்கு. டென்டல்லயுமே ஏஐ இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஸ்கேனர் இருக்கு. ம். அதாவது ரோபோட்டிக் ஸ்கேனர்ன்னு சொல்லுவோம். ம். அது நம்ம ரிசப்ஷன்ல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே 2, 3 கிளினிக்ல வச்சிருக்காங்க. ஓகே சார். அது நம்ம மவுத் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ற மாரி இருக்கும். அதுவே எங்க பல்ல சூத்து இருக்கு, கேவிட்டி இருக்கு எல்லாமே அதுவே ரெகக்னைஸ் பண்ணிட்டு, நம்ம வாட்ஸ்அப்புக்கே அதுவே சென்ட் பண்ணிரும். அந்த மாரிலாம் இருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரி இருக்கு. இன்ட்ராஓரல் ஸ்கேனர்ன்னு சொல்லுவோம். மிந்திலாம் நம்ம அச்செடுக்கிற முறை இருக்கு. இப்ப எல்லாமே நம்ம மவுத்த ஃபுல்லுமே ஸ்கேன் பண்ணியே நம்ம வந்து லேப்ல அனுப்புறோம். இன்னொன்னு ஒரே நாள்ல மிந்திலாம் பல்லு மாட்டுறதுக்கு 3 நாள் ஆகும், 4 நாளா சொல்லுவாங்க. இப்பலாம் அப்படி கிடையாது. காலையில வந்தாங்கன்னா சாயந்தரம் பல்லு மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ஹை ரன் மில்லிங் மிஷின்லாம் இருக்கு. மில்லிங் மிஷின்ல இமிடியேட்டா பல்ல மில் பண்ணி உடனே பல்லு மாட்டிக்கலாம். நெறைய டெக்னாலஜி வந்திருக்கு டென்டல் ஃபீல்ட்ல. ஓகே சார். இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம சொன்னாலுமே மக்கள் இன்னமும் அந்த பல் சம்பந்தமான பராமரிப்புல தங்களோட அலட்சியத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ம். அந்த அலட்சியமான நிலையில இருந்து அந்த மக்களை மீட்டெடுக்கிறது எப்படி? அதுக்கான அறிவுரைகள் சொல்ல முடியுமா சார்? அலட்சியம் அப்படின்னா, லேசா பல்லு வலிக்கு அப்படின்னா பார்க்கறது இல்ல. அதிகமா பல்லு வலிச்சாலும் பார்க்கறது இல்ல. ரொம்ப அதிகமா பல்லு வலிச்சா மட்டும் தான் டாக்டர் போய் பார்க்குறாங்க. அப்ப டாக்டர் ஃபீஸ் சொல்றாங்கன்னா, "என்னடா அது இவ்வளோ ஃபீஸ் சொல்றேன்னு" சொல்றாங்க. சின்ன வலினா கொஞ்சம் காசு, அதிக வலினா அதிக காசு. இவ்வளோதான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ கம்மியா இருக்கும்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அலட்சியத்த விட்டுருங்க. இன்னொன்னு 2 நேரம் பிரஷ் பண்ணுங்க. கரெக்ட்டா வாய் கொப்பளிங்க. ஸ்டிக்கி ஃபுட்டு ஒட்டி சாப்பிடுற மாரி எதுவும் சாப்பிடாதீங்க. ம். ஸோ ப்ராப்பரா பிரஷ் பண்ணீங்கனாலே போதும். எந்த பிரச்சனையும் கிடையாது. சார் இப்ப இந்த ஒரு யூடியூப் வீடியோல ஒரு டேப் மாதிரி இருக்கு. அதை வச்சு பல்லுக்குள்ள விட்டு எடுக்குறாங்க. ம். அது வந்து நிறைய மருத்துவர்கள் சரியான மெத்தட்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டேப் வச்சு எடுக்கலாமா சார்? அது ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவோம். அது பேரு. ம். இன்டர்டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்லுவோம். அது மஸ்ட் ரொம்ப நல்லது. ம். பல்லோட இடைவெளியில உள்ள அழுக்கு பிரஷ் பண்ணா போகாது. அந்த ம். இன்டர்டென்டல் ஃப்ளாஸ் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா போகும். அத வச்சு பண்ணாலே அந்த இன்டர்டென்டல் அழுக்குல எல்லாமே வெளிய வரும். அது யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே சார். சார் இப்ப மத்த துறையில வந்து நம்ம மருத்துவர்கள வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு தடவ போய் பார்க்கணும். ம். அந்த மாரி நம்ம பல் மருத்துவத்துல மருத்துவர்கள எவ்வளோ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தடவ பார்க்கணும் 6 அப்படின்றத மாசத்துக்கு நம்ம ஒருக்கா போய் டாக்டர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ம். ஓகே சார். நம்மளோட பல அனுபவத்த டாக்டர் சார் பகிர்ந்துட்டு இருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப் அனுபவத்த இப்ப நம்ம கேட்க போறோம். சார் நீங்க ஒரு மருத்துவ பயணம்ன்றது ஒரு பல வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ம். நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்படின்ற பொழுது இங்க வந்து நீங்க மருத்துவம் பண்ண ஆரம்பிச்ச பொழுது, ம். உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வந்திருப்பாங்கல்ல. ம். அந்த மக்கள்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு அனுபவம், ம். அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மறக்க முடியாத அனுபவம்னா, நான் இப்ப கிளினிக் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. 5 ம். வருஷத்துல எத்தனையோ பேஷண்ட் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு பல்லு மாட்டியிருக்கேன். எத்தனையோ பேர் பல்லு எடுத்திருக்கோம். ம். வித்தியாசமான ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. நெறைய இருக்கு. மறக்க முடியாத அனுபவம். பல் எடுத்து சர்ஜரி நடந்திருக்கு. டிஸ்கண்டிஷன் போயிருக்கு. இல்ல நெறைய பேர் பல்லு மாட்டியிருக்கோம். அதெல்லாம் போயிருக்கு. என்னோட ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்க்கே நான் பல்லு மாட்டியிருக்கேன். பல் எடுத்திருக்கேன். கேப் மாட்டியிருக்கேன். அதெல்லாமே மறக்க முடியாத அனுபவம் தான். எங்க அப்பாவுக்கு பல் எடுத்திருக்கேன். இது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது இது நெறைய பண்ணியிருக்கோம். ஒரே ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் மறக்க முடியாது. நம்ம கோயில்பட்டியில உள்ள ஒரு பெர்சன் தான். யுஎஸ்ல இருக்காங்க. யுஎஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவர் யுஎஸ் வந்து பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் அவரு. அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சீனியர் புரொஃபசர் அங்க. அங்க ஒரு யுஎஸ்ல ஒரு இடத்துல பல்வலின்னு போயிருக்காங்க. அங்க வேர் சிகிச்சை பண்ணணும், கேப் மாட்டணும்னு சொல்லி ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டாங்க. அங்க எக்ஸ்பென்சிவ் இருக்கிறதுனால நான் என் கண்ட்ரில போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேஷண்ட் அங்கிருந்து டிராவல் பண்ணி என்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க. டிராவல் பண்ணி அவங்களோட எக்ஸ்ரே எல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. ஸோ நான் இங்கேருந்து யுஎஸ்ல பேசி அவங்களோட கிளினிக்ல பேசி அவங்க எனக்கு மெயில் பண்ணி எல்லா ஸ்கேன் எல்லாம் எனக்கு அனுப்பி நான் அந்த பேஷண்ட்க்கு ஹாப்பியா ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தேன்.
ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அந்த பேஷண்ட். உண்மையிலேயே நம்ம ஊர்ல தான் மருத்துவமானது அந்த குறைந்த பட்சத்துல தரமான ஆமாம், அது உண்மை, அது உண்மைதான். ஓகே சார். பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மோட நலமுடன் பொழுதில் வந்து நமக்காக மருத்துவர் பகிர்ந்திருக்காரு. அவருக்கு முதல்ல ஒரு நன்றி கண்டிப்பாக கண்டிப்பாக. தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வருகின்ற பொழுதில் நலமுடன் நிகழ்ச்சியில் நலமுடன் ஒரு பொழுதாய் உங்களை காண காத்திருப்பது ஆலப்போட்டு ஏஆர் காளிராம். நன்றி, வணக்கம்.